हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். நாங்க எப்படி எங்க பொண்ணை மாத்த போறோமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு இப்படி ஒரு வழி இருக்குன்னு தெரியாம போச்சு சம்பந்தி. ஆனா செவ்வந்தி ஒரு நல்ல ஐடியா பண்ணிருக்கு. இதுக்கு நாங்களும் ஒத்துழைக்கிறோம். நீ என்ன சொல்ற தங்கம்? இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? பூர்ணி திருந்தி நல்ல விதமா வாழ்றா, அவளால இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேள்விப்பட்டாலே எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் தாங்க. நாங்க உங்க பக்கம் தான் நிப்போம் சம்பந்தி. நாங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை நாங்க பண்றோம். உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போதும் சம்பந்தி. சரி வாங்க போலாம். ஆணுக்கோ பொண்ணுக்கோ இவ்வளவு ஆணவம் ஆகாது. அப்படியே ஆக்ரோஷமா மதம் பிடிச்ச மாதிரி இருக்கா. விடுங்கம்மா, பாத்துக்கலாம். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. செவந்தி குடுக்கற ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் தன்னால சரியாயிடுவா. மாமா உங்ககிட்ட என்னப்பா சொன்னாரு? சம்பந்தி எல்லா விஷயத்தையும் விவரமா தாமா சொன்னாரு. அவரு சொல்ற எல்லா விஷயமும் கரெக்டா தான் இருக்கு. அவர் பண்றது எங்களுக்கும் சரின்னு தாமா தோணுது. சரின்னு தோணுதுன்னா எப்படி? அதாமா ரகுவுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதத்தான் சரின்னு சொல்றேன். அப்பா ஏய், ஏண்டி சும்மா கத்திக்கிட்டு இருக்க? கத்தாம நீங்க சொல்றத கேட்டு அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கவா முடியும்? சொல்லு. சொல்லுன்னா என்னத்த சொல்றது? எத்தனை சொல்றது? நீ கொஞ்சம் நெஞ்ச தப்பா பண்ணி வச்சிருக்க. நீ பண்ண அவ்வளவும் பாவமான காரியம். பாவம் இந்த பொண்ணு சிந்து. அவ பேரை ஊர் முழுக்க கெடுத்து அந்த வாழ்க்கையை இப்ப நீ கேள்விக்குறியாக்கிட்ட. நீ பண்ண ஒவ்வொரு அட்டூழியத்தையும் சம்பந்தி எங்க கிட்ட சொல்ல சொல்ல நாங்க அதை கேட்டு எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? இனிமே இந்த பொண்ணு எங்க போவா? யார் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா? அதனாலதான் உன் மாமனார் சொன்னதுக்கு நாங்களும் மனப்பூர்வமா சம்மதம்னு சொல்லிட்டோம். அதனால நீயும் சிந்துவும் இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரகுவுக்கு 2 பேரும் நல்ல பொண்டாட்டிங்களாவும் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளுங்களாவும் இருக்க பாருங்க. சம்பந்தியம்மா, உங்க பேர்ல மட்டும் தங்கம் இல்ல, உங்க மனம் குணம் எல்லாமே தங்கம்தான். என்னதான் பெத்த பொண்ணா இருந்தாலும் நியாயம் பேசுறீங்க பாத்தீங்களா? அதுதான் நீங்க. உங்களை மாதிரி சம்பந்திங்க கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டுக்கு வந்ததும் என் அப்பா அம்மாக்கு வசியம் போட்டு உங்க பக்கம் இழுத்துக்கிட்டீங்கல்ல, அப்போ இப்படிதான் பேசுவீங்க. கடுப்பேத்தாம கம்முன்னு போயிடுங்க அத்தை. ஏமா, அப்ப பொண்டாட்டி 1 பொண்டாட்டி 2ன்னு நானும் அவளும் ஒத்துமையா ரகு கூட சேர்ந்து வாழணும். அதுக்கு உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம், அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான் உங்க அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்கிட்டாங்க. இதுல நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? மாமா, உங்ககிட்ட நான் பேசல, நான் என் அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நீயே பேசிக்க, நான் ஒன்னும் சொல்லல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? நீங்க என்ன பெத்த அப்பா அம்மா. என் வாழ்க்கை வீணா போறத பாத்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்ன அர்த்தம்? இங்க பாரு பூரணி,
நாங்க ஒண்ணும் வாழ்க்கை வீணா போகணும்னு நினைக்கல. நீ பண்ண எல்லா அக்க போறையும் இத்தனை நாள் சம்பந்தி வீட்டுல பொறுத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க. இப்ப பொறுக்க முடியாம பொங்கி எழுந்துட்டாங்க. நானும் உன் அம்மாவும் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருப்போம், அமைதியாரு, பொறுத்து போ, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாத, மத்தவங்க வாழ்க்கையை அழிக்க நினைக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்போம். ஆனா நீ அதை கேட்கவே இல்லையே. இப்போ அந்த தப்பெல்லாம் உனக்கு எதிரா வந்து நிக்குது. இதுல எங்களை என்ன பண்ண சொல்ற? என்னது? எங்களை என்ன செய்ய சொல்றியா? ஏ, அப்போ உங்களால எதுவுமே பண்ண முடியாதா? பூர்ணி, கண்டிப்பா எங்களால எதுவுமே செய்ய முடியாது. காலம் ரொம்ப கடந்து போச்சு. வர்றத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு ஒருத்தி நீங்க பெத்த பொண்ணோட வாழ்க்கையில பங்கு போட வந்திருக்கா. அப்படியே கொதிச்சு கொந்தளிக்காம அவளை சக்காலத்தையே ஏத்துக்கோன்னு என்கிட்டயே சொல்றீங்க. நீங்களா என்ன மாதிரி அப்பா அம்மா? உங்கள மாதிரி கேவலமான அப்பா அம்மா இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மகளா பிறந்ததை நினைச்சு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ச்சே! அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்க ரெண்டு பேரையும் நான் கண்ணாலேயே பார்க்க கூடாது. இந்த ஜென்மத்துல உன்னை பெத்ததுக்கே அவங்கள போதும் போதுங்கிற அளவுக்கு நீ பாடா படுத்தி எடுத்துட்ட. நீயே விரும்பினாலும் அடுத்த ஜென்மத்துல அவங்க உன்னை பார்க்க விரும்ப மாட்டாங்க. அதனால உன் கண்ணுல அவங்க படமாட்டாங்க. நீ கவலைப்படாம இருமா. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏய் செவந்தி, சிந்து, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க ரெண்டு பேரும் தானே. மொத்தமா ஒரு நாளைக்கு அனுபவிப்பீங்க. உன் அப்பா அம்மாவே நான் ரகுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ஆனா எதுக்கும் இறங்கி வராம இப்படி பிடிவாதமா இருந்தா என்னக்கு அர்த்தம்? எங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, அந்த கடவுளே உனக்கு சப்போர்ட்டா வந்தாலும் என்ன மீறி என் புருஷனுக்கு ரெண்டாவது பொண்டாட்டியா உன்னால வரவே முடியாது. இதை எழுதி வச்சுக்கோ.